இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் குறைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் அறிந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரே, நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு தூய ஆவியானவர் செயல்படுகிறார் என்று. இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர், மனித உள்ளத்தில் இருப்பவை அவருக்கு நன்றாக தெரியும் என்றும், கடவுள் உள்ளத்தில் இருப்பதை தூய ஆவி மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்றும், தூய ஆவியின் கொடைகளை நாம் உணர்ந்து வாழும் பொழுது, ஆவிக்குரிய செயல்களை செயல்படுத்தும் பொழுது நாம் ஞானத்தோடு இருப்போம் என்றும், ஞானத்தோடு வழிநடத்தும் பொழுது நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்றும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே பேய் பிடித்த மனிதன் ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். பேய் பிடித்த மனிதன் இவ்வாறு கூறுகிறார்: நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகின்றார். இதோ உடனடியாக இயேசு அவரை குணப்படுத்துகின்றார். வாயை மூடு, இவனை விட்டு போ என்று கூறினார். உடனடியாக அவன் நலமடைந்தான். இதை கேட்ட அனைத்து மக்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சமாவோம். நம் கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்பி வருவோம். நமக்கும் அற்புதங்கள் நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.